கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஜெமிமா ஆஃப்டர் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வர வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாலுமே அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கலாம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல, இல்லை இப்போ தான் நான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து நாங்கள் முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக ஆர்டர் எனக்கு ஒரு ரேமா வார்த்தை தந்தார். ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ஒருவேளை என்னை போல ஆண்டவர் இதே காரியத்தை கொண்டு ஆண்டவர் உங்ககிட்ட ஏதோ இந்த வருடத்தில் இல்லைன்னா இந்த நாட்களில் கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்காக தான். ஒருவேளை பார்க்குற ஒரு சில பேருக்கு இந்த ரேமா வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் பைபிளில் நிறைய வார்த்தை இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலைக்கு இப்ப இதுல இருக்க நிறைய வாக்கு தத்துவங்களும் இருக்கும். எல்லா வாக்கு தத்துவமே எல்லா நேரத்திலும் இது எனக்குன்னு நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒன்னொன்னு வச்சிருப்பாரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு. ஸோ அப்படிங்கும் போது அந்தந்த நேரத்துக்கு நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விருப்பம் படுவார். ஸோ அதுதான் அந்த நேரத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா அதுதான் ரேமா வார்த்தைன்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தை நான் இப்போ சொல்லக்கூடியதான இந்த வார்த்தை வெளிப்பாடு ஆண்டவர் இந்த ரீசன்ட் டைமில் உங்ககிட்ட பேசலை அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த சீசன் இந்த ஒரு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட இந்த நாட்களில் இல்லைன்னா இந்த வருடங்களில் இந்த ரீசன்ட் டைமில் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்ககிட்ட பேசியிருந்தார் அப்படின்னா, நிச்சயமாக ஆண்டவர் ஆவியானவர் என் மூலியமாகவும் ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த மந்தில் நான் ரீசெண்டாக என்னோட பர்த்டே முடிஞ்சு. ஸோ 27 வயது முடிஞ்சு 28வது வயதுக்குள்ளே நான் உள்ளே வரேன். ஸோ வரும்போது ஆண்டர்கிட்ட நான் பொதுவாக ஆண்டர்கிட்ட எப்பயுமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆண்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் நியூ இயரில் நம்ம வாக்குத்தத்தம் வாங்குறதை தாண்டி அந்த பிறந்த நாளுக்குள்ள அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நான் ரொம்ப ஆண்டர்கிட்ட விருப்பப்பட்டு கேட்பேன். ஆண்டவரும் எனக்கு கொடுக்கணும். சரி, நான் அந்த வார்த்தையை ரொம்ப ஆண்டவர் என் பிறந்த நாளுக்கு வருகிறதான அந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப மனசுல வச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி எங்க சண்டேல சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வீக்ல பர்த்டே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா வசன கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து ப்ரேயர் பண்ணுவாங்க. சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்த கார்டு தான் என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஸோ இந்த ஒரு வார்த்தை அப்போ ஒரு டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறமே கிட்டத்தட்ட பல முறை, கொஞ்சம் முறை கிடையாது, பல முறை இந்த வசனத்தை நான் பார்த்துட்டேன். எங்க வீட்லயே, எங்க அப்பா வீட்லயும் சரி, என் வீட்லயும் சரி, இந்த வசனம் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் திரும்புறப்பெல்லாம் எங்க வீட்டுல திடீர்னு நான் திரும்புறேன், இந்த வசனம் இருக்கு. இந்த பக்கம் திரும்புறேன், இதே வசனம் இருக்கு. கேலண்டர்ல அன்னைக்கு போய் பாக்குறேன், அதே வசனம் இருக்கு. அன்னைக்கு ஜாசமி சேனல்ல வாக்குத்தத்தம் பாக்குறேன், அன்னைக்கு அதே வசனம் இருக்கு. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கவே முடியல. ஆண்டவரே என்ன பேச வாரீங்க, எனக்கு என்ன பேச வாரீங்க அப்படின்னா, பொதுவா ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒண்ணுன்னா தரிசனம் மூலியமா இந்த மாதிரி மூலியமா தான் ஆண்டவர் பேசுவாரு. ஸோ நான் அதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, இந்த தரிசனம் அப்படின்னு. ஆனா இந்த டைம் ஆண்டவர் என்ன வித்தியாசமா என்ன பேசினார் அப்படின்னா, அந்த 28 அந்த 28 அந்த வார்த்தை அந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை ஆண்டவர் தியானிக்க சொன்னாரு. ஸோ 27 வயது முடிந்து 28வது வயதுக்கு வரோம், அந்த நம்பரை நீ மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த நம்பரை மெடிடேட் பண்றேன். ஸோ நான் 28ல என்ன நம்பர், இது என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் நெட்லலாம் சர்ச் பண்றேன். ஆனா ஆவியானவர் என்னை அப்படி சர்ச் பண்ண சொல்லலை. ஆனா எனக்கு என்ன சொல்ல வர்றாரு, ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாம நான் நெட்ல போட்டு சர்ச் பண்ணேன். 28 காலங்கள், 28 நாள், மாதங்கள், ஸோ இந்த நாட்கள், சீசன்ஸ் இதெல்லாம் ஒரு இதாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தேன், நிறைய நோட் பண்ணேன். எனக்கு எதுலையுமே அந்த ஒரு இது வரல. ஆவியானவர் சொன்னார், நீ இப்படி சர்ச் பண்ணாத, நீ மனதில் சர்ச் பண்ண, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னோடனே, ஸோ நான் அப்புறம் நெட்ல இதெல்லாத்தையும் தூர விட்டுட்டு, ஃபோனைக்கு தூர விட்டுட்டு, நான் மனசுல அந்த 28 மெடிடேட் பண்ணாங்க. இந்த 28ல ஆண்டவர் நமக்கு என்ன இது பண்ண போறாரு, 28 இந்த 28ல என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 28ஐயும் 2ஆ பிரிச்சாரு. 2, 8 அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சாரு. அப்படி தனியா பிரிக்கும் போது நான் 28 இந்த நம்பரை வச்சேன். நான் 2, 8ங்கிறத நான் தனியா பிரிக்கவே இல்லை, அப்படி யோசிக்கவும் இல்லை. அந்த நேரத்துல எனக்கு வரவும் இல்லை. ஆனா ஆண்டவர் பிரிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, 2னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் சொன்னேன், 2னா டபுள், ஒரு ரெட்டிப்பு, ஒரு டபுள் அப்படின்னு சொல்லும்போது
எனக்கு அப்பவே செஞ்சு ரெட்டிப்பான நன்மை, ஓகே டபுள் அப்படிங்கும் போது ஓகே ஓ ஆண்டவர் வந்து இதை தான் பேச வராரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் 8 அப்படிங்கும் போது நம்ம பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 வந்து பரிபூரணம், நல்ல பூரணமான ஒரு நம்பர். 7 வந்து நல்ல ஒரு பூரணம் அப்படி சொல்லுவாங்க. 8 வந்து ஒரு ஒரு பூரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சீசன் வந்து இல்லைன்னா ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து இதாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த இந்த ப்ராஃபட்டிக் இந்த நம்பருக்கு வந்து மீனிங் வந்து நான் சின்ன வயசுலயே நான் வந்து கேட்டிருக்கேன். இந்த இந்த 8க்கு தனியா, அந்த 2க்கு தனியா, இதெல்லாம் சின்ன தனித்தனியா எனக்கு இண்டிவிஜுவலா தெரியும். ஆவியானவர் வந்து லிங்க் பண்றாரு. ஸோ ஆண்டவர் வந்து உனக்கு வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங் வந்து உனக்கு தரப்போறாரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு தரப்போறாரு அப்படின்னோடனே நான் சொன்னேன் ரெட்டிப்பான நியூ பிகினிங் சொன்னோன்னே ஆண்டவர் நான் உலக பிரகாரமா ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு என்ன வேணும், என்ன குறைவு இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதை வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவர் வந்து ஓகே ஆண்டவர் நமக்கு வந்து நியூ பிகினிங். ஒருவேளை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஆண்டவர் ரீசெண்ட் டைம்ல ஒரு 2 நம்பரோ இல்லை 8 நம்பரோ இல்லை 28 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் சொன்னார் அப்படின்னா நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்களோட பேசிட்டு இருக்காரு, ஒரு கன்ஃபர்மேஷன் தரார். நிச்சயமா அந்த நம்பருக்குள்ள அந்த ப்ராஃபட்டிக் ஆசீர்வாதம், அந்த ரேமா வார்த்தை, அந்த ரெட்டிப்பான நன்மை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அது என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது. நிச்சயமா அதை கண்கூட நம்ம இனி ஒரு நாட்களை நம்ம பார்க்கலாம். அம்மேன் அம்மேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இப்ப இதை வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஓகே நான் உலக பிரகாரமா காரியத்தெல்லாம் ஓகே இது வேணுமா அது வேணுமா, ரெட்டிப்புல நம்ம என்ன கேட்கலாம், இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமா, நமக்கு வந்து இப்படி ஒண்ணு கேட்கலாமா அப்படி ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் குழப்பிட்டே இருந்தேன். குழப்பிட்டே இருக்கும் போது தான் ஆவியானவர் வந்து திடீர்னு வந்து வெளிப்படுத்தினார். பொதுவாக எங்க அப்பா வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து ஆண்டவர் வந்து ஒரு ரெட்டிப்பு தர்றாரு அப்படின்னா ஒண்ணு பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ஒண்ணு கேட்கணும், நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஒண்ணு கேட்கணும். எப்பெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நம்ம வந்து ஒரு வரமோ இல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நமக்கு வந்து ஒரு படி நம்ம உயர்றோமோ அப்பப்போ நம்ம ப்ரேயர் பண்ணவே தேவையில்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானா உயரும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஆனா இந்த நாட்கள்ல நான் இதெல்லாம் மறந்துட்டேன். நமக்கு ஆண்டவர் வந்து 2 இதுக்கு நியூ பிகினிங் தர போறாரு, அப்ப வேற எதுவும் செய்ய போறாரோ அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு நான் பிச்சுட்டு இருக்கும் போதுதான் கடந்த வாரம் மெசேஜ்ல வந்து ஆண்டவர் வந்து கடைசியா வந்து ஒரு இது சொன்னாரு. உங்களுக்கு வந்து உங்களுடைய குறைவுகள் வந்து நிறைவாகும் அப்படின்னு சொல்லும் போது உங்களை ஆவிக்குரிய குறைவு பூமிக்குரிய குறைவன். எனக்கு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஒரு ரெட்டிப்பான ஆண்டவர் வந்து ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வந்து தரப்போறாரு போல. ஆண்டவர் அதை தான் வந்து ஆண்டவருக்கு வந்து இந்த 2 விஷயத்துலயுமே நமக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போது போல அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆவியானவர் அப்பதான் வெளிப்படுத்தினாரு. ஏன் இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நீங்க கேட்கலாம், சிஸ்டர் இதை வந்து உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பேசினதான ஒரு வார்த்தை தானே, நீங்க ஏன் வந்து இதை வந்து பப்ளிக்கா நீங்க சொல்லலாம்? ஏன்னா நானே இந்த கேள்வி கேட்டேன், ஆண்டவர் இது எனக்குன்னு நீங்க சொல்லியிருக்க, ஈவன் என் ஹஸ்பண்ட கூட நான் இந்த வார்த்தையை வந்து நான் ஷேர் பண்ணல, ஏன்னா இது எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஆனா அப்பதான் ஆண்டவர் வந்து சொன்னாரு, இல்ல உனக்கு எப்படி வந்து இந்த நம்பரு இந்த இண்டிகேஷன் வந்து இருக்கோ இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஆவியானவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதே ஆசீர்வாதம், இந்த ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், அந்த வாக்கு தத்தம் வந்து அவர்களுக்கும் ஒரு மூலியமா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு உதவும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொன்னாரு. உண்மையாமே வந்து அதனாலதான் இந்த ஒரு வீடியோ நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன். ஆவியானவர் ஒருவேளை இந்த ரிலேட்டட்ல ஆவியானவர் உங்களுக்கு அந்த 2 நம்பரோ இல்லைன்னா 8 நம்பரோ இல்லைன்னா 28 இல்லைன்னா ரெட்டிப்பான நன்மை தருவேன் அந்த வாக்கு தத்துவம் அந்த வசனமும் இந்த ரிலேட்டட்ல ஆவியானவர் ரீசெண்ட் டைம்ல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா நிச்சயமா ஆவியானவர் இப்ப என் மூலியமாவும் உங்ககிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா எனக்கும் பிரோஜனமா இருக்கு, ஏன்னா உங்க மூலியமா ஆர்டர் எனக்கும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ரொம்ப பிரோஜனமா இருக்கும். ஸோ ஆவியானவர் உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையின் மூலியமா இந்த ரீசெண்ட் டைம்ல இல்லைன்னா இந்த வருடத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போயிரா. ஸோ நம்ம நாவனால அறிக்கையிட்டு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த 28 நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வந்து ஒரு அந்த ப்ராஃபட்டிக் நம்பருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபட்டிக் மீனிங்கையும் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பொதுவாக இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் பட மாட்டேன். எல்லாரும் வந்து இந்த நம்பர்ல ஆர்டர் பேசுறாரு, இந்த நம்பர்ல ஆர்டர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது நான் தெரிஞ்சு வச்சுப்பேன், ஓகே இந்த நம்பருக்குலாம் இந்த மீனிங் போல அப்படின்னு தெரிஞ்சு வச்சுப்பேன். ஒழிய ரொம்ப வந்து நான் அதுல இன்ட்ரெஸ்ட் பட மாட்டேன் அதுல. ஆனா ஆவியானவர் இந்த டைம் ஸ்பெசிஃபிக்கா அந்த 28 நம்பருக்கு வந்து ஆர்டர் வந்து எனக்கு சொன்னனால ஒருவேளை பார்த்துட்டு இருக்குதானா உங்களுக்கும் யாருக்காவது ஆண்டவர் வந்து இதே மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு ரெட்டிப்பான ஒரு நன்மையை தரப்போகிறார். ஒரு நியூ பிகினிங், பூமிக்குரிய முக்கியமா பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வந்து வரப்போகிறது. ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம காத்திருப்போம். நிச்சயமா ஆண்டவர் வந்து தருவார்.
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க சிஸ்டர், அப்போ எனக்கு ஆண்டவர் வந்து இந்த நம்பர் தந்தார், இந்த நம்பருக்கு என்ன மீனிங்னு எனக்கு கேட்டுறாதீங்க, உண்மையாலுமே எனக்கு தெரியாது. ஏன்னா ஆவியானவர் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த 28ஆம் நம்பருக்கு வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினால நான் அந்த இதை வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்ககிட்டயும் ஆண்டவர் இதை பேசியிருக்கார் அப்படின்னா நமக்கு இனி ஒரு நாட்களில் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து கடந்து வருகிறது. நிச்சயமா இந்த இதை சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ரேமா வார்த்தையை வந்து எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பொதுவாக எந்த பிறந்த நாளையும் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து நோட் பண்ணது கிடையாது. இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் வரும், நான் அதோட நீ விட்டுருவேன். பட் நம்பர் வைஸ்ல வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு நம்பர் எனக்கு கொடுத்து, அந்த நம்பர் மூலயமா ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து, அந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு சாட்சியா கூட நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களையும் நம்மளையும் ஆண்டவர் ஒரு பூமிக்குரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த ப்ராஃபட்டிக் இந்த ரேமா வார்த்தையின்படியே நிச்சயமாக ஆர்டர் வந்து இந்த நம்பர் பேசிட்டு தான் உங்களுக்கு நிச்சயமாக ஆர்டர் ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.